நெஞ்சத்தை கில்லாதே நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மதுமிதாக்கு சகுந்தலா மாயா ஜீவாக்காக ஒரு வீடு வாங்கி கொடுத்த விஷயம் தெரிய வருது. உடனே இந்த விஷயத்தை பற்றி மதுமிதா கௌதம் கிட்ட வந்து பேசுகிறாங்க. எங்கள் வீடு ரொம்ப சின்ன வீடு தான், எல்லாரும் வந்தால் அங்கே உட்கார்றதுக்கு கூட இடம் இல்லைன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னதுமே, இப்போ எதுக்காக அதை பற்றிலாம் பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னு கௌதம் கேட்குறாங்க. அதுக்கு மது வந்துட்டு, உங்கள் தங்கச்சி எப்படி அந்த மாதிரி ஒரு வீட்டில் வாழ்வாளோ அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. ஆனால் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அந்த பொண்ணு புகுந்த வீட்டில் வாழறது தானே மரியாதை, அதுதானே அந்த வீட்டுக்கும் மரியாதை அப்படின்னு சொல்ல, தயவு செஞ்சு என்ன சொல்ல வரீங்களோ அதை நேரடியாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மதுமிதா வந்துட்டு அந்த கீயை வந்து கௌதம் கிட்ட கொடுத்து, உங்கள் அம்மா மாயா ஜீவா தனி கொடுத்துட்டு போகிறதுக்காக ஒரு தனி வீடு ஒன்று வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே அங்கே மண்டபத்தில் ஜீவா வந்து மணமேடையில் உட்காந்துட்டு இருப்பாங்க. கௌதம் அப்படியே போயிட்டு சகுந்தலா கிட்ட எல்லாரும் முன்னாடியும், அம்மா நீங்கள் மாயா ஜீவா தனி கொடுத்துட்டு போகிறதுக்காக ஒரு வீடு வாங்கி கொடுத்தீங்களா அப்படின்னு ரொம்ப சத்தமாக வந்து கேட்குறாங்க. சகுந்தலாவுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. உடனே ஜீவா இதை கேட்டதுமே வந்துட்டு, என்னது தனி கொடுத்தணுமா, என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டதுமே அதுக்கு சகுந்தலா வந்து சொல்கிறாங்க, இல்லை மாப்பிள்ள, அந்த வீடு ரொம்ப சின்னதாக இருக்குல்ல அதனால தான் அப்படின்னு சொன்னதுமே, என்னது அந்த வீடு சின்னதாக இருக்குன்னு இப்போ தான் உங்களுக்கு தெரியுமா, எங்கள் வீட்டுக்கு வந்தீங்களே அப்போல்லாம் உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்க, அப்போ சகுந்தலா அது வந்து மாப்பிள்ள பேசாதீங்க, ஆமாம் நாங்கள் தடி கொடுத்துன போகணுன்னு சொன்னீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. சகுந்தலாவுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. அது வந்துன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. முதல்ல நீங்கள் என்ன சொன்னீங்க அதை சொல்லுங்கள், நாங்கள் தண்ணி கொடுத்துன போகணுன்னு சொன்னீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.